இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை கொண்டு எதையும் செய்ய வல்லவர் என்கிற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நினச்சா முடியும். ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறார். அதான் நம்ம கூடவே இருப்போன்னு பல முறை வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்குறதே போகிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? எனக்கு அது முடியாது, இது முடியாது, என்னால் முடியாது, அவரால் தான் முடியும், அவர் செய்வார், அவர் நினைச்சா நடக்கும். அதே தூரத்தில் இருந்து தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவங்களை கொண்டு ஏதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு தான் அவங்க கூட இருப்பார். சும்மா ஆண்டவர் யாரு கூட இருக்க மாட்டார். அதை நீங்கள் மறந்துடாங்க. கர்த்தர் என் கூட இருக்கா, என் கூட இருக்கா சொல்லுறதுக்காக இல்லை. அவர் நம்ம கூட இருந்தால் நம்மை கொண்டு ஏதோ ஒரு வேலையை செய்யணும். இன்றைக்கு அநேகர் அது தெரியாமல் தான் அலையுதாங்க. என் கூட ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தது மனம் போல் அலையுது. அப்புறம் வாழ்க்கையில் எதிரியா ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு கர்த்தர் எங்களை மறந்துட்டார், ஆண்டவர் எங்களுக்கு பதில் தர மாட்டேக்காரு அப்படின்னு ஆண்டவரை சொல்கிறது, இல்லைன்னா ஊழியக்காரரை சொல்கிறது, இதெல்லாம் விட்டுருங்க. உங்களை கொண்டே நம்மை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பைபிள் முழுவதும் வாசித்து பாருங்கள். யார் கூடலாம் கர்த்தர் இருந்தாரோ அவர்களை கொண்டு ஏதாவது ஒரு வேலையை செய்யாமல் ஆண்டவர் அவர்களை விட்டதே கிடையாது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ஒருவனை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்காகவே கர்த்தர் அவனோடு இருப்பார். அப்படியே எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்முடைய தேவன் நம்மை கொண்டு கிரியை செய்கிறார். வேதத்தில் வாசிக்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது, எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை வாசிக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் 19 முதல் பாகம். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். அப்படிங்களா? யூதாவோடு கர்த்தர் இருந்ததினால், ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். அவன் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு தகவல் விட்டு இருந்தான். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமே அவனுக்கு தான் சொன்னார். ஈசாக்கோடு இருந்தார், அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலை. யாக்கோபோடு இருந்தார். இப்படி வரிசையை சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஏதோ ஒன்றை. நெகேமியாவோடு இருந்தால் அரங்கத்தை கட்டினான், செருபாபேலோடு இருந்தால் ஆலயத்தை கட்டினான், தாவீதோடு இருந்தாப்புல எத்தனை காரியங்கள். உங்களோடு என்னோடு இருக்கிறார். அப்புறம் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படின்னா, துரத்த வேண்டிய மலை போன்ற பிரச்சனைகளை நம்மாலே துரத்த முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அதுதான் அங்கே நியாயாதிபதிகளை வாசிக்கிறோம். கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார். மலை போன்ற எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் மேற்கொள்ளலாம். கர்த்தர் நம்ம கூட இருந்தால். அதை தான் தாவீது சொன்னான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் போயிடுறேன். நம்மளை விட்டுருங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறபடியினாலே இந்த காரியத்தை கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அப்படின்னு இல்லையா? தாவீதோடு கர்த்தர் இருந்த அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, நண்பர்கள் எல்லாரும் அதான் உடைஞ்சு போன பாத்திரத்தை போல எண்ணப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடி அத்தனை சாதனை, கோலியாத்தை வீழ்த்தினது, அடித்து நொறுக்குனது, பெலிஸ்தேரிய அடித்து விரட்டுறது எல்லாம் தாவீதுக்கு இருந்தது. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தது. அதனால் நீங்கள் என்ன செய்வோம், ஏது செய்வோம் ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் துரத்த வேண்டிய காரியங்களை துரத்தி வெற்றி சிறக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ.